டேய், நீ அம்பிகா பத்தி பாத்திருக்கியா? குந்தன் ஜோயாவோட காதல் கதை தானே? ஓவரான லவ் கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியல. இப்ப ஏன் சிரிக்கிற? நீ ஜோயாவோட சைடுல இருந்து யோசிக்கிற. ஒரு சேஞ்சுக்கு குந்தனோட சைடுல இருந்து யோசிச்சு பாரு. வாரணாசியில பிறந்து காசி தெற்குல வளர்ந்த ஒரு பையன். அவனுக்கு அந்த ஊர்ல எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு பேரை தவிர்த்து சோயா. உலகம் மாறி முன்னே அறிந்த ஒரே பெயர். ஜோயாவை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல தான் குந்தனோட முழு சந்தோஷமே இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தை கூட அந்த காசிநாதர் அவனுக்கு கொடுக்கல. சனியம் பிடிச்ச பாதைன்னு தெரிஞ்சே நடக்க ஆரம்பிச்சான். இந்த தீ அவனை சுடுன்னு தெரிஞ்சிச்சு. முட்டாள்தான், ஆனா காதலே ஒரு முட்டாள்தனமான விஷயம் தானே. இப்போ உன்னையே எடுத்துக்கோ. நீயும் தான் என்ன லவ் பண்ண, ஆனா நான் வேணான்னு சொன்னோடனே நீ புரிஞ்சுக்கிட்டல. இதுல படம் முடியும் போது ஒரு டயலாக் வேற. அது என்ன? ஆனா நான் யாருக்காக எந்திரிக்கணும்? யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு காதலிச்சு மனசை உடைச்சுக்கிட்டு யாராவது போவாதுன்னு சொல்லுவாங்களா? இதோ என் பக்கத்துல கல் மனசோட உட்காந்துட்டு இருக்காள் இவ. இப்ப இவ கூப்பிட்டா கூட நான் எந்திரிச்சு வந்துடுவேன். ஆனா மாட்டேன். திரும்ப வர மூடல. பேசாம கண்ணை மூடி தூங்குறதுல தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஆனா ஒரு நாள் திரும்ப வருவேன். இதே கங்கக்கரையில் உடுக்க வசிக்க, இதே காசி தெருக்கல்ல இருக்க கட்டி பறக்க, மறுபடியும் ஒரு சோயாவை காதலிக்க.